ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையா. திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களின் செயல்பாட்டிற்கு உற்சாக வரவேற்பு அளித்த சஞ்சீவி நகர் நலவாழ்வு சங்கம். திருச்சி சஞ்சீவி நகர் நலவாழ்வு சங்க பொங்கல் கலை விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பொன்னுசாமி தலைவர் சஞ்சீவி நகர் நலவாழ்வு சங்கம் தலைமை வகித்தார். சதீஷ்குமார் செயலாளர் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். அப்போது அவர் கூறுகையில், சஞ்சீவி நகர் நலவாழ்வு சங்கம் வலியுறுத்தலின் பேரில் சஞ்சீவி நகர் மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்துள்ளேன். என்னால் முடிந்தவரை மக்கள் சேவை செய்து வருகிறேன். திருச்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் அவரை போன்று யாரும் இப்போது கிடையாது என்று பெருமிதம் அடையும் வரை நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று கூறினார். எமது சிறப்பு செய்தியாளர் சபரி. முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு பதவிக்கு வந்து எல்லாம் நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஒத்துழைப்போட நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு நாடாளுமன்ற எம்பி, அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் என்னால் இந்த 1.5 வருஷம் திருச்சி தொகுதி மக்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். நான் அதுல சஞ்சீவி நகர் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறேன். நான் அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஈபி ரோடையும் நம்ம ஒய்யமாரி சாலை ரெண்டு இணைக்கிற அந்த ரயில்வே கேட்டு மேல வர கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட 23 கோடியில அவங்க வேலைகள் நடந்துட்டு. அதுக்கு பக்கத்திலே திருச்சி டவுன் ரயில்வே ஸ்டேஷன், அது அங்க ஒரு ரயில்வே கேட் இருக்கு. அதை தவிர்க்கிற மாதிரி ஒரு சுரங்கப்பாதை, ஒரு சப்வே, அதுவுமே சாங்ஷன் ஆகி அடுத்த 1 மாசத்துல அவங்க பணிகளை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டுமே வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நான் இங்க வந்து சர்வே பண்ணி அப்பதான் அந்த ரயில்வே மேம்பாலத்தையும் நம்ம சொன்னோம். அப்பதான் இங்க இருக்கிற நினைச்ச உங்க சங்கம் சஞ்சீவி நகர் சங்க மக்கள் அவங்களுக்கு தான் நான் சொல்லணும். அவங்க தான் சொன்னாங்க, சப்வே நீங்க கொண்டு வர போறீங்க, அது சந்தோஷம். பக்கத்துல அந்த ரயில்வே கேட்டுக்கும் எங்களுக்கு ஒரு சப்வே வேணும்னு சொல்லும் பொழுது நான் இப்போ ரயில்வே அதிகாரிகிட்ட போய் நான் பேசுறேன். அங்கே பார்த்துட்டு நேராக அங்கே டிஆர்எம் ஆஃபீஸ் தான் போன உடனே நான் சொல்லும் போது, ரயில்வே இந்த ரோடு ஒரு பிரிட்ஜ் நீங்க கொடுக்குறீங்க கேட்டுக்கு மேல, பக்கத்திலே இன்னொரு கேட்டு, அதுக்கு எனக்கு என்னன்னா உங்களுடைய நார்ம்ஸ் படி பக்கத்திலே ஒரு ஓவர் பிரிட்ஜ் கொடுக்கும்போது பக்கத்திலே ஒரு சப்வே கொடுக்கணும் ஒரு இது இருக்கு, நியாயம் இருக்கு. அதன்படி எனக்கு இந்த சப்வே அந்த கேட்டுக்கு எனக்கு கொடுத்துருக்கேன், 2 கொடுக்குன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலி அது பாசிபிள் சொல்லிட்டு அது ஸ்பாட்லேயே அந்த டிராயிங்கை போட்டு சாங்ஷன் வாங்கி நான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம எப்போ வேலை ஆரம்பிக்க போறாங்க, எப்போ முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தொடர்ந்து நம்ம ரயில்வே ஆபீஸ்லயே அவங்க சந்திக்கிறது செஞ்சு இன்னைக்கு அந்த பால வேலை உங்களுக்கே தெரியாத ஆரம்பிச்சிட்டாங்க. 23 கோடியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு ரேஷன் கடை ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அதனுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதி அதுல கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் அந்த நிதியில வந்து ரேஷன் கடைக்குண்டான வேலை அதுவுமே வேலை நடந்துட்டு. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை, அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 3 இடத்தை பத்தி நான் பேசி ஆகணும். எல்லாமே உங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்கு. முதல்ல ஒண்ணு என்னன்னா, இந்த சஞ்சீவி நகரை இணைக்கிறது, தேசிய நெடுஞ்சாலை இணைக்கிற அந்த ஒரு சாலையை பாத்தீங்கன்னா காலையிலையும் உங்களுக்கு மாலையிலையும் ஒரே டிராபிக் ஜாம், விபத்துகள் நடக்குது. அப்ப அந்த பகுதியும் சரி, ஸ்ரீரங்கத்தை இணைக்கிற அந்த ஒய் ஜங்ஷன் அந்த 2 பகுதியும் சரி, 2 இடத்துலயும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய் கிட்ட சொல்லி அங்க வெஹிக்கிள் சப்வே அங்கேயே ஒரு சுரங்கப்பாதை வேணும்னு சொல்லிட்டு அதுவுமே நான் ஒரு கோரிக்கை கொடுத்து அவங்க ஒப்புதல் அளித்து ஸ்பாட் சர்வே, அதுக்கப்புறம் ஸ்பாட் சர்வே பண்ணி அவங்க சாங்ஷன் ஆயிடுச்சு. அதுவுமே இல்லைன்னா நான் இப்போ இந்த நவம்பர் மாசம் கேட்டிருந்தேன், நான் இந்த மாதிரி நீங்க சாங்ஷன் பண்ணிட்டீங்க, வாய்மொழிமை சொல்லிட்டீங்க, ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு நான் லெட்டர் கடிதம் எழுதின உடனே பதில் கடிதம் என்ன கடிதம் வந்ததுன்னா,
ரெண்டுமே இங்க சஞ்சீவ் நகர் பகுதியிலும் சரி, அந்த ஒய் ஜங்ஷன், அந்த கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன் பகுதியிலும் சரி, ரெண்டுமே சாங்ஷன் பண்ணிட்டு டிசைன் ஸ்டேஜ்ல இருக்கு. டிசைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிட்டிங் ப்ராசஸ், டெண்டர் ப்ராசஸ்க்கு போயிரு சொல்லிட்டு எனக்கு 24 நவம்பர் எனக்கு கடிதம் வந்தது தேசிய நெடுஞ்சாலை துறையிலிருந்து. அதுக்கப்புறம் இந்த மாசம் ஜனவரி மாசம் போன மாசம் கேட்டேன் நான். இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கிறேன் நான். விரைவில் அதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நான் கடிதம் போட்டிருக்கேன். கண்டிப்பா அதிகாரிகிட்ட நான் பேச போறேன் நான். இது தவிர உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிகான இருக்கிறது 15 வருஷமா திருச்சி மக்கள் பொதுவா இந்த பகுதி மக்கள் எல்லாரும் கேட்கறது. அதிகாரப்பூர்வமா 35 பேர் இறந்திருக்காங்க, ஆக்சிடென்ட்ல இருந்திருக்காங்க. அதிகாரப்பூர்வமா போலீஸோட ரெக்கார்டு படி. அது இல்லாம கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேர் இறந்திருக்காங்க. 100க்கும் மேல் டெய்லி ஒரு விபத்து அங்க நடந்துருக்கு. அது விஷயமா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நான் போராடிட்டு இருக்கிறேன். ரயில்வே துறை கொஞ்சம் சீக்கிரம் ஆகுமா? கிளாப் பண்ணுங்க, கிளாப். பாண்டியராணி கிளாப் கிளாப். கிளாப் கிளாப் கிளாப். சத்தமே கேட்கலையா ஸ்டேஜில்? சாருக்கு ஒரு கௌரவப்படுத்தி வகுப்பிற்கு முதல் மதிப்பெண் அடுத்ததாக நான் மீண்டும் கூறுகிறேன், சேலம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆல்வின் ராஜ், எஸ் பிரபாகரன், கிளாப் கிளாப் கிளாப். சந்தோஷ் குமார், எல்லாமே நம்ம கிளாப் கிளாப் கிளாப். வெண்முகில் மகேஸ்வரன். அடுத்தது செஸ் முதல் பரிசு பி சஞ்சீவரா சஞ்சீவ் நகர். கிளாப் கிளாப். சீதாலட்சுமி சரி. கொஞ்சம் சீக்கிரம் ஆகுமா? கிளாப் பண்ணுங்க, கிளாப். கொஞ்சம் சீக்கிரம் ஆகுமா? கிளாப் பண்ணுங்க, கிளாப். பாண்டியராணி கிளாப் கிளாப். கிளாப் கிளாப் கிளாப். சத்தமே கேட்கலையா ஸ்டேஜில்? சாருக்கு ஒரு கௌரவப்படுத்தி வகுப்பிற்கு முதல் மதிப்பெண் அடுத்ததாக நான் மீண்டும் கூறுகிறேன், சேலம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆல்வின் ராஜ், எஸ் பிரபாகரன், கிளாப் கிளாப் கிளாப். சந்தோஷ் குமார், எல்லாமே நம்ம கிளாப் கிளாப் கிளாப். வெண்முகில் மகேஸ்வரன். அடுத்தது செஸ் முதல் பரிசு பி சஞ்சீவரா சஞ்சீவ் நகர். கிளாப் கிளாப். சீதாலட்சுமி சரி.